வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு ஒரு கவிதை புத்தகத்தை பார்க்க போகிறோம். மலை அடிவாரத்தில் பிறந்தவள். வாசகசாலை வெளியீடாக 2019ஆம் ஆண்டு வெளிவந்த நறுமுகை தேவி அவர்களுடைய கவிதைகள் அடங்கிய தொகுப்பு. இந்த நூல் வெளியிட்டப்போ இந்த நூல் அறிமுகத்தை நான் தான் செஞ்சு வச்சேன். அப்போவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இந்த நறுமுகை தேவியோட கவிதைகள் ரொம்ப நல்ல கவிதைகள். அறிமுகத்துக்காக சொன்னதில்லை, நிஜமாகவே இந்த கவிதைகள் ரொம்ப அருமையான கவிதைகள். இப்போது நம்ம தொடர்ந்து நூல் அறிமுகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நூலை திருப்பியும் நான் அறிமுகப்படுத்தணும், ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நூலை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது அவங்களோட 2வது தொகுப்பு. இதில் காதல் கவிதைகள் இருக்குது, பெண்களுடைய பாடுகளான கவிதைகள் இருக்குது, இதில் நையாண்டி இருக்குது, இதில் அரசியல் கவிதைகள் இருக்குது, இதில் கடவுளை கேள்வி கேட்கக்கூடிய கவிதைகள் அப்படின்னுட்டு இத்தனை வகையான கவிதைகள் இதில் இருக்குது. அதில் எனக்கு பிடித்த சில கவிதைகளை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட கவிதைகள் எல்லாமே சொல்நயம் மிக்க கவிதைகளாக தான் இருக்குது. இதுலேயும் நம்ம நிறைய புதிய வார்த்தைகளை கண்டடைய முடியும். அப்படியான ஒரு தமிழ் செறிவான வார்த்தைகள் நிறைந்த கவிதை இந்த தொகுப்பு முழுசாக இருக்கிறது. இப்போ நான் முதல் கவிதை ஒன்று படித்து காட்டுறேன். இதில் கடவுளை கேட்குறது. இந்த கவிதை ஆல் டைம் ஃபேவரேட் கவிதை என்னோடது. பேசாமல் போர்த்தி கொண்டு தூங்குங்கள் ஆண்டவரே. நேற்று இரவு நீங்கள் ஊர்காவலுக்கு சென்ற நேரத்தில்தான் உங்கள் ஆலயத்தில் திருடு போனது. கோவில் புகுந்து பூரட கும்பத்துக்குள் கள் கலந்த பானத்தை பருகிவிட்டு நேற்று நீங்கள் போட்ட ஆட்டம் கொஞ்சமா? ஏன் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்தீர்கள்? நீங்கள் போன பின் ரசாவாசமாகிவிட்டது தெரியுமா? நாங்கள் எவ்வளவு இறைஞ்சினோம். இப்படியே போனால் இனி வேறு வழியில்லை உங்களை கருணை கொலை செய்வதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. இது பகடியாக இருந்தாலும் பகடியாக கடவுளை பகடி சொல்கிற கவிதையாக இருக்குது. சில சமயத்தில் கேள்வி கேட்குற மாதிரி, அப்படி கடவுள்னு ஒன்று இருந்தால் ஏன் இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்காரு? இல்லை கடவுளே இப்படி தான் இருந்தார் அப்படின்னா இவர்கிட்ட போய் நம்ம வழிபாடெல்லாம் செய்யலாமா? இதுக்கான பதில் கிடைக்குமா? இவங்க அடிப்படையில் ஒரு கம்யூனிச தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தவங்க அப்படிங்கிறப்போ இவங்க கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி எப்படியானதாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த அந்த கண்ணோட்டத்திலேருந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இவங்களோட இந்த மாதிரியான கவிதைகள் இன்னுமே இந்த தொகுப்பில் நிறையா இருக்குது. அந்த கவிதைகளை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நூல் நான் அறிமுகப்படுத்தும் போது முதல்ல அவங்கள எனக்கு தெரியாது, இப்போவும் எனக்கு அவங்களோட பழக்கம் கிடையாது. ஆனால் அவங்கள தெரியாதப்போ நான் என்ன நினச்சிருந்தேன், அவங்கள பற்றி புரிஞ்சுக்கும் போது ஒரு கம்யூனிச நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒருத்தவங்க இப்படியான கவிதைகள்லாம் எழுதுவாங்களா, அவங்க போராட்டம் புரட்சி அப்படின்னு இருக்கிறவங்களாச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை நான் குறிப்பிட்டப்போ அவங்க அதுக்கு மறுத்து சொல்லியிருந்தாங்க. மறுத்து அல்ல, அதுக்கு பதில் சொல்லும்போது அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, எல்லாரும் அப்படியான ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க, கம்யூனிசம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும்னு. ஆனால் இன்றளவுமே February 14 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கார்ல் மார்க்ஸும் ஜெனியும் பற்றி பேசாமல் ஒரு பதிவு இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இன்றளவும் பேசக்கூடிய ஒரு காதலர்களாக அவங்க இருக்காங்க. அப்படிங்கிறதோட கூட அவங்களுக்குள்ள அந்த காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனால மட்டுமே தான் அவங்களால இறங்கி போராடணும். அந்த காதல், அந்த அன்பு அப்படிங்கிறது அவங்களால மக்களிடத்துலையும் காட்டக்கூடிய வகையிலான ஒரு அன்பு அப்படிங்கிறது காரணமாக தான் இறங்கி போராடுறதுங்கிறது எளிதான ஒரு விஷயமாகவும் அது அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அது உண்மை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக காதல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அன்பு அப்படிங்கிறது நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல சக உயிர்களையும் அப்படி பார்க்கணுங்கிற பண்பு கண்டிப்பாக தோன்றிடும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். இப்போது இன்னொரு கவிதைக்கு போகலாம். சாதாரணமாக பிள்ளைகளுக்கு அம்மாங்க ஒரு நடுத்தர வயது வரும்போது, அதாவது இவர்கள் அந்த 10 பருவத்தை கடந்து அவங்க கொஞ்சம் பெரியவங்க, நம்ம அடல்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவங்க அம்மாக்களை எப்படியானதாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கவிதை. அம்மாக்களின் வளர்ந்த பிள்ளைகள் அம்மாவை அடைகாக்க விளைகிறார்கள். அம்மாவின் நண்பர்களை எதிரிகளாக பாவித்து முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். அம்மாவின் அலமாரிகளில் ரகசிய ரெய்டு நடத்துகிறார்கள். அவசர ஃபோன் செய்ய வேண்டுமாய் அம்மாவின் கைபேசியை சோதனையிடுகிறார்கள். அடிக்கடி அழைத்து எங்கிருக்கிறாள் என உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அம்மாவை பற்றிய தகவல்களை சொல்லும் செயற்கைக்கோள் ஒன்று மாய அசரீரிகளை அவளுக்கு மட்டும் அனுப்பிய வண்ணம் இருக்கிறது. தகப்பன் வெளியூர் செல்லும் தினங்களில் சிறு சப்தத்திற்கும் திடுக்கிட்டு கண் விழித்து பதற்றம் கொள்கிறார்கள். இது
ஒரு இந்த மாதிரியான வயது கடந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய அம்மாங்களால் கண்டிப்பாக பொருந்தி பார்க்க முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அம்மாங்க வயசான உடனே அப்படின்னா அவங்க கொஞ்சம் பெருசான உடனே அம்மாவுக்கு வயசாச்சு, அம்மாவுக்கு தெரியாது, அவங்களுக்கு இது வந்து பார்த்துக்கணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற உணர்வு வந்து வந்துடுது. அது பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாகவே வருது. இவங்க இதில் குறிப்பிட்டிருக்கிறது கூட ஒரு ஆண் குழந்தைய சொல்கிற மாதிரி ஆண் மகனை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக தான் இந்த கவிதை இருக்குது. இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரேட். ஏன்னா இந்த விஷயம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாய்க்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த கவிதை வந்து என்னுடைய பிடித்தமான கவிதை. அடுத்து இன்னொரு கவிதை பார்க்கலாம். அடர்ந்த மௌனத்தின் மீது கல்லெறிந்து விட்டு அமைதியாய் இருக்கச் சொல்லி பணிக்கிறீர்கள். ஒரு பலியாட்டின் தலையை கொய்துவிட்டு தனித்தனியாய் துடிக்கும் அதன் உயிர் வதை கண்டு உங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதாய் குதூகலிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, நேற்று முன்தினம் இந்த ஆடு இதே கடவுளிடம் பிரார்த்தித்து நின்ற கதை. அப்படிங்கும்போது இது வந்து அந்த பலியிடக்கூடிய அந்த ஆடு அப்படிங்கிறதும் அந்த காட்சியும் முன்னாடி வந்து ஆமாம் இல்லை, எல்லாருக்குமான பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்கும், நம்மளோட பிரார்த்தனை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது எதை வந்து கஷ்டப்படுத்தி இல்லை எதை நோகடித்து இல்லை எதை வந்து அமுக்கி நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை எதை வேணால் பலி கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம சுயநலவாதியாக இருந்துடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதை பார்க்குறேன். இந்த கவிதை வந்து கவிதைங்கிறத தாண்டி அந்த அந்த காட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு காட்சி. ஆக எல்லாருக்குமான பிரார்த்தனைகள் இருக்கும், கடவுள்னு ஒன்று இருந்தால் அது இதையும் கண் திறந்து பார்க்கணும் இல்லையா. ஆடு பலியிடப்படதை எப்படி வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு சாமியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு மனிதருக்குள்ளேயும் இந்த கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மாதிரியான எண்ணம் கம்யூனிச எண்ணம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மனசில் வர்றதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படியாக இந்த கவிதையும் எனக்கு பிடித்த ஒரு கவிதை. இன்னும் ஒரு கவிதை. ஏன் இப்படி பெருமூச்செறுகிறாய்? இழையாதே, இதென்ன கண்ணீர்? ஐயோ, ரோஜாவையா கொண்டு வந்தாய்? எனக்கு பிடிக்காதென்பதை வழக்கம் போல் மறந்துவிட்டாயா? என் விரல்களை தேடாதே, சில்லிட்டிருக்கின்றன. என்னுடன் இளைப்பார விரும்பும் உன் ஆவல் எனக்கு புரிகிறது. மன்னித்து விடு அன்பே. என் சவப்பெட்டி கொஞ்சம் அளவில் சிறியது. ஆக இருக்கும்போதெல்லாம் விட்டுடுறாங்க. போனதுக்கு அப்புறமா வந்து அந்த கையை பற்றி கொள்ளுதலோ அல்லது வந்து ஒரு பிடித்தமான ஒரு மலரை வைக்கிறது அப்படின்னுங்கும்போது கூட நிறையா சமயங்களில் பெண்களுக்கு ஆண்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அங்கலாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு எது பிடிக்குங்கிறது ஆண்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வந்து பயணித்தா கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பவும் எடுத்து வந்த ஒரு ரோஜாவை எனக்கு பிடிக்காதுன்னு இப்போவும் உனக்கு தெரியல, மறந்து போயிட்ட பற்றியா, இந்த ரோஜாவை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறதும், உன்னை எனக்குள்ளே இங்கே அடக்கிக்கணும்னு நினச்சா இந்த சவப்பெட்டி அதற்கானது அல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிற விதமாக கூடக்கூடிய ஒரு கவிதை. இந்த கவிதையும் வந்து அந்த காட்சிக்காக இல்லை அந்த ஒரு சூழ்நிலையை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயமா இருந்ததுனாலும் இந்த பெண்களுடைய நிலைப்பாடு அல்லது அவங்களுடைய அந்த மன வருத்தத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதையை பார்க்குறேன். இவங்களுடைய மற்ற எல்லா கவிதைகளையும் அப்படியே நான் படிச்சுட்டே போகலாம். ஏன்னா நிறைய யோசிக்கிற மாதிரியான கவிதைகளாக இருக்கும். வெறும் அதாவது அரசியல் கேள்வி கேட்குற இடங்களில் ஆமாம் இன்றைக்கும், அதாவது அவங்க 19 எழுதியிருக்காங்க, இன்றைக்கி 26 வருஷம் ஆனாலுமே இன்றும் நிலைமை வந்து அதுலேருந்து எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதில் நான் அரசியல் கவிதைகளை உங்களுக்கு வாசித்து காட்டலை, எனக்கு பிடித்த சில கவிதைகளை உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த தொகுப்பை படிக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்து போகிறதா, இன்றைய காலகட்டத்தோடு பொருந்தி போகக்கூடிய சம்பவங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட கவிதைகள் அப்படிங்கிறது புரியும். படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை புத்தகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து திடமான நம்பிக்கை. இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.